Hello my dear friends and families, welcome to Craft Tamil channel. இந்த வீடியோவில் நம்ம ஐஸ்கிரீம் மாடலில் ஒரு ஸ்லைம் வாங்கி வச்சுருந்தோம்ல, அந்த ஸ்லைம் தான் ரிவ்யூ பண்ணி பார்க்க போகிறோம். சாரி, 2 ஸ்லைம் வாங்கி வச்சுருக்கோம், 2த்தையும் ரிவ்யூ பண்ணி பார்க்க போகிறோம். இந்த ஐஸ்கிரீம் ஸ்லைமோட ரேட் பார்த்திங்கன்னா 35 ரூபா. அதுக்கப்புறமா இன்னொரு ஸ்லைமும் எடுத்து வச்சுருக்கேன். அந்த ஸ்லைம் வந்துட்டு ப்ளூ கலரில் கிளியராக இருக்கிற மாதிரி ஒரு ஸ்லைம். ஓகே, அந்த ஸ்லைமையும் நம்ம ரிவ்யூ பண்ணி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்க ஐஸ்கிரீம் ஸ்லைமையே நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இதோட மாடலே வந்துட்டு கோன் ஐஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. கீழே இருக்கிற அந்த கோன் ஷேப்பில் இருக்கிறத மட்டும் தனியாக எடுத்துட்டேன். அப்புறம் மேலே இருக்கிற அந்த க்ரீம் மாதிரி இருக்கும்ல, அதுக்கு வந்துட்டு ஒரு மூடி மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற க்ரீம் எடுத்துக்கலாம். சாரி க்ரீம் இல்லை, ஸ்லைம் எடுத்துக்கலாம். அது பார்க்குறதுக்கு அப்படியே க்ரீம் மாதிரி இருந்தனால நான் வந்துட்டு ஸ்லைமுக்கு பதிலாக க்ரீம்னு சொல்கிறேன். அந்தளவு சூப்பராக இருந்தது. டக்குன்னு பார்க்குறதுக்கு அது க்ரீம் ஊற்றிட்டே இருக்கும்ல, ஐஸ் மேலே வைப்பாங்கள்ல, அந்த மாதிரி இருந்தது. அது சூப்பராக இருந்தது, நல்லா சாஃப்டாக இருந்தது. அதுக்கு ஏற்ற மாதிரியே ஐஸ்கிரீமில் போட்டு கொடுத்துருக்கறனால க்ரீம் மாதிரியுமே இருக்குது. ஓகே, இந்த இது வந்து எப்படி இருக்குன்னா மட்டு மாதிரி தான் இருக்குது. ஓகேயா, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு ஸ்லைம் மாதிரிலாம் அவ்வளோக்கா இல்லை, மட்டு மாதிரி தான் இருக்குது. பட் ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப ஸ்மூத்தாக, சூப்பராக இருக்குது விளையாடுறதுக்கு. கலருமே ரொம்ப நல்லாயிருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த கலர். நான் வாங்கிட்டு வந்த 2 கலருமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸ்கை ப்ளூ அண்ட் பர்பிள் கலர் ரெண்டுமே ரொம்ப நல்லா இருந்தது. அப்படி நம்மளுக்கு கலர் பிடிக்கலன்னா நம்ம அக்ரலிக் பெயிண்ட் போட்டு கூட நம்மளுக்கு பிடிச்ச கலர் வந்துட்டு வச்சுக்கலாம், பிடிச்ச கலரில் மாற்றிக்கலாம். இந்த கலர் பட் நல்லா தான் இருந்துச்சு. அப்படிங்கிறனால நான் சும்மா கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இதில் நம்ம க்ரன்ச்சி ஸ்லைம் மாதிரி தெர்மாக்கோல் பால்ஸ் போட்டோம் அப்படின்னா க்ரன்ச்சியாக சூப்பராக இருக்கும். இதில் வந்துட்டு நிறையெல்லாம் இல்லை, சும்மா கொஞ்சம் ஸ்லைம் தான் இருந்துச்சு. கை கிடைக்குமா கொஞ்சம் ஸ்லைம் தான் இருந்தது விளையாடுறதுக்கு. அதுக்கேற்ற மாதிரி ரேட் வந்துட்டு 35 ரூபாய் கரெக்டாக தான் இருந்தது. பார்க்குறதுக்கு மாடல் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த ஸ்லைம் கையில் வச்சு விளையாடுறதுக்கு எப்படி இருக்குன்னா, அந்த சாஃப்ட் க்ளே இருக்கும் பார்த்தீங்களா, அந்த க்ளேவை வச்சுட்டு கையில் விளையாடுற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்குது. இது வச்சு விளையாடும் போது நல்லா இருக்குது, சாஃப்டாக புசுன்னு இருக்குது இது விளையாடுறதுக்கு. இப்போ அந்த இன்னொரு ஸ்லைம் வச்சுருக்கோம்ல, அதையுமே வெளியே எடுத்துக்கலாம். இதுக்கும் பெருசாக எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு இல்லை, அதே மாதிரி கோன் ஷேப்பில் இருக்குது. கீழே இருக்க கோன் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற ஸ்லைமையும் வந்து வெளியே எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுவுமே எடுத்தோடனே சூப்பராக இருந்தது கலரு. அதே மாதிரி ஐஸ்கிரீமுக்கு மேலே இருக்க அந்த க்ரீம் மாதிரியே இருந்துச்சு. இதையுமே வந்துட்டு நம்ம கொஞ்சம் நேரம் விளையாடலாம். நம்ம வந்து ஸ்லைம் ரொம்ப தூரத்துக்கு இழுப்போம்ல, அந்த மாதிரி ரொம்ப தூரத்துக்கு இழுக்க முடியல, பட் ஓரளவு நம்மளால் இழுக்க முடியுது. மட்டு வந்து அப்படி தானே இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்குது. ரொம்ப தூரமாக இழுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், பிஞ்சிருது இந்த மாதிரி. ஓகே, இப்போ இதுலேயும் கொஞ்சம் நேரம் நான் விளையாண்டுட்டு இருந்தேன். எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸ்கை ப்ளூவை விட இந்த பர்பிள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. லைட்டாக வந்துட்டு ஏதோ ஷேடோ அடிக்கிற மாதிரி இருந்துச்சு, கிளிட்டர் ஷேடோ மாதிரி, ஒரு மாதிரி ஷேடோ மாதிரி இருந்துச்சு. இந்த பட்டர் ஸ்லைம்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி. பட்டர் ஸ்லைம் வந்து விளையாடுறதுக்கு இந்த மாதிரி தானே இருக்கும், அதே மாதிரியே இருந்துச்சு இதுவுமே விளையாடுறதுக்கு. பார்க்குறதுக்கு அப்படி தான் தோணுச்சு. ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சுங்க நான் விளையாடுறதுக்கு இந்த ஸ்லைமு. மற்ற ஸ்லைம் மாதிரி இல்லை. இதே மாதிரி நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு ஸ்லைம் ரிவ்யூ பண்ணியிருப்போம். அது வந்துட்டு லைட்டாக வந்து லைட் பிங்க் கலரில் ஒன்று ரிவ்யூ பண்ணியிருப்போம். அந்த பாட்டிலோட மாடலே ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். அதே மாதிரி தான் இருந்துச்சு இதுவுமே விளையாடுறதுக்கு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, 2 ஸ்லைம்லேயும் கொஞ்சம் பீஸ் எடுத்து 2த்தையும் மிக்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கலர்ஸாக இருக்கும்ல, அதனால் 2த்தையும் வந்துட்டு கொஞ்சமாக எடுத்துகிட்டு மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நான் நல்லாயிருக்கு கையில் வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு, விளையாடுறதுக்கு நல்லாயிருக்கு, சூப்பராக. எப்படின்னா சாஃப்ட் பால் இருக்கும்ல, அந்த பால் கையில் வச்சுட்டு நம்ம வந்து விளையாண்டுட்டு இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஸ்ட்ரெஸ் பால் மாதிரி கூட இது யூஸ் பண்ணிக்கலாம் போல இருக்குது. நம்ம பலூனுக்குள்ளே கொஞ்சமாக இந்த ஸ்லைம் போட்டுட்டோம் அப்படின்னா ஸ்ட்ரெஸ் பால் மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு கூட இந்த ஸ்லைம் ரொம்பவே சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்தளவு வந்துட்டு நல்லா இருந்துச்சு. இப்போ நான் வந்து மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் அது கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட் கலராக தெரிஞ்சிச்சு, அவ்வளோ ஒன்றும் தெரியல, ஸ்கை ப்ளூ கலர் மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ வந்துட்டு அதில் எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் இன்னொரு ப்ளூ கலரில் கிளியர் ஸ்லைம் மாதிரி எடுத்து வச்சிருந்தோம்ல, அதை எடுத்து விளையாண்டு பார்த்துடலாம். ஓகேயா, எனக்கே ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு இந்த ஐஸ்கிரீம் ஸ்லைமை ரிவ்யூ பண்ணணும்னு சொல்லிட்டு, அதனால் இன்றைக்கி ரிவ்யூ பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் தனியாக 2த்தையும் மிக்ஸ் பண்ணோம்ல, அதை வந்துட்டு தனியாக வேறு ஒரு பாட்டிலில் போட்டு வச்சிடலாம். ஓகே, அடுத்து வந்துட்டு இந்த கிளியராக இருக்கிற ப்ளூ கலர் ஸ்லைமை ரிவ்யூ பண்ணி பார்த்துடலாமா. இது வந்துட்டு உங்களுக்கு பார்த்திங்கனாலே தெரியும், நல்ல ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக கிளியராக இருந்தது. கலர் மட்டும்தான் இதில் வந்துட்டு ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்க. அதுவும் ப்ளூ கலர் கொடுக்கலன்னா நம்மளுக்கு வாட்டர் ஸ்லைம் மாதிரியே தான் இருக்கும். அப்படியே ஒரு வாட்டர் ஸ்லைமோட எஃபெக்ட் தான் இருந்துச்சு. நம்ம அந்த ஸ்லைமை வந்துட்டு கையில் எடுக்கும் போதே கீழே இருக்கிற இடம் வந்துட்டு அப்படியே டிரான்ஸ்பரண்ட்டாக தெரிஞ்சிச்சு. அந்த கலர் இருக்கிறனால கொஞ்சம் மங்கலாக தெரிஞ்சிச்சு, தவிர இது அப்படியே வந்துட்டு கிளியர் ஸ்லைம் மாதிரி தான் இருக்குது, பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. இப்போ இதை நான் விளையாண்டு பார்க்குறேன். இது வந்துட்டு நல்லா பிரித்து விளையாட முடிஞ்சிச்சு, ரொம்ப தூரத்துக்கு நீளமாக இழுத்து விளையாட முடிஞ்சிச்சு. நல்லா வந்துட்டு
தண்ணி மாதிரி இருந்துச்சு. அதான் சொல்கிறேன்ல, வாட்டர் ஸ்லைம் மாதிரியே இருக்குது. இதுதான் வந்து நான் கிவ் அவே வின்னர்ஸ்க்கு வந்து வாங்கி வச்சுருக்கேன். ஜெல்லி ஸ்லைமு, இந்த ஸ்லைமு, அப்புறம் இன்னொரு மாடல் ஸ்லைம், 3 ஸ்லைமும் பார்த்துருப்பீங்க. அதில் வந்துட்டு இதுவும் ஒன்று. இதில் வந்துட்டு நல்ல பபுள்ஸுமே வருது, விளையாடுறதுக்கும் சூப்பராக இருக்குது. நல்லா வந்து மொசுன்னு சூப்பராக இருக்குது. இப்போ நான் வந்து பபுள்ஸ் போட்டு பார்த்தேன், சூப்பராக வந்திருக்கு. அதுக்கு மேலே கை வச்சு ப்ரெஸ் பண்ணி விளாண்டுட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஸ்லைமு. நம்ம ஐஸ்கிரீம் ஸ்லைம் பார்த்தோம்ல, அதை விட இதில் கொஞ்சம் நிறையவே தான் இருக்குது. கைக்கு வந்துட்டு கொஞ்சம் ஃபுல்லாக இருக்க மாதிரி நிறையவே இருந்தது இந்த பாட்டிலில். ஐஸ்கிரீம் ஸ்லைமில் கூட கொஞ்சம் தான் இருந்தது. அதோட மெத்தடு வேறு மாதிரி இருந்துச்சு. அது வந்துட்டு பட்டர் ஸ்லைம் மாதிரி கொஞ்சம் வந்து கலர்லாம் நிறைய போட்ட மாதிரி இருந்துச்சு. பட் இதில் வந்துட்டு அந்த மாதிரிலாம் இல்லை, நல்லா கிளியராக இருக்குது, சூப்பராக இருக்குது இந்த ஸ்லைமு. அது ஒரு மாதிரி வேறு மாதிரி இருந்துச்சு அந்த ஐஸ்கிரீம் ஸ்லைமு. இது வந்துட்டு ஒரு மாதிரி இருக்குது, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது. ஓகேயா, இதோட கலர் பார்க்குறதுக்கு இதில் வந்துட்டு கலரிங்க்கு கிளாஸ் கலரை வந்து போட்டு வச்சுருக்கிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங்காக இருந்துச்சு. அந்தளவு வந்துட்டு நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக சூப்பராக இருந்துச்சுங்க இந்த ஸ்லைமு. விளையாடுறதுக்குமே ரொம்ப சாஃப்டாக நல்லா இருக்குது இந்த ஸ்லைம் விளையாடுறதுக்கே. ஓகே, பாருங்கள், நான் நல்லா நீளமாக இழுத்து விளையாண்டுட்டு இருந்தேன் ரொம்ப நேரமாக. நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் ஸ்லைம் லவர்ஸு, ஸ்லைம் லைக்கர்ஸ்ன்னு சொல்லிட்டு போடுறீங்க. எல்லாத்துக்கும் நிறைய பேர் லைக் பண்ணுறீங்க. நிறைய பேருக்கு வந்துட்டு ஸ்லைம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. நான் வந்துட்டு வீட்டிலேயே எப்படி ஸ்லைம் பண்ணுறதுன்னு நிறைய வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போதைக்கு வந்து வாங்க முடியல அப்படின்னா. ஸ்லைம் நிறைய பேருக்கு பிடிக்கும்னு சொல்லியிருக்கீங்க. எனக்குமே வந்துட்டு ஸ்லைம் ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் ஃபஸ்ட் டைம் வாங்கும் போதே எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு விளையாடுறதுக்கு. ஓகேங்க, அவ்வளோதான் ஐஸ்கிரீம் ஸ்லைமு. அதுக்கப்புறம் இந்த ப்ளூ கலர் கிளியர் ஸ்லைமே நம்ம ரிவ்யூ பண்ணி பார்த்தாச்சு. இன்னும் நிறைய ஸ்லைம் இருக்குது, அதையும் கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு வந்து ரிவ்யூ போடுறேன். உங்களுக்கு வேறு என்ன கிராஃப்ட் வீடியோ வேணும்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.